குளச்சல் அருகே இணையம் பகுதியில் புதிய துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் மீனவர்கள் கருத்து கணிப்பு நடத்தி திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் புதிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் புதிய துறைமுகத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசிற்கு 1500 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குளச்சல் துறைமுகம் அமைப்பதற்கான அரசியல் ரீதியான எதிர்ப்பை மாநில அரசின் ஒத்துழைப்புடன் சமாளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனுடைய நன்மை தீமைகளை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. அரசியல் ரீதியாக சில லாபங்கள் அடைய வேண்டிய காலகட்டத்திலே அவர்கள் எதிர்த்தார்கள். இன்னைக்கு அவர்கள் எதிர்ப்பார்கள் என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக முதல்வர் அம்மா அவர்களை நான் சந்திப்பதற்கு இருக்கின்றேன். நாளையிலிருந்து அவர்களிடம் எப்போது வேண்டுமானாலும் சந்தித்து பேசுவதற்கு நேரம் கேட்டிருக்கின்றேன். குளச்சலில் புதிய துறைமுகம் உருவாகும் பட்சத்தில் மீன்பிடி பகுதி கப்பல் போக்குவரத்திற்கு வழித்தடமாக மாற்றப்படும் என்று மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் மீன்பிடி எல்லை சுருங்குவதுடன் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே வர்த்தக துறைமுகத்திற்கான ஒப்புதலை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1 லட்சம் நேரடி மீன்பிடித்தில் ஈடுபடுகின்ற மீனவர்களிடமோ, இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 3 லட்சத்து மீனவர்களிடமோ அல்லது மீனவர்களை சார்ந்து வாழ்கின்ற பல லட்சம் மீனவர்களிடமோ கருத்து கணிப்பு நடத்தாமல் இது மீனவர்கள் தேவையா என்பதோடு அறியாமல் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. எங்களுக்கு கடலில் எல்லாம் போக முடியாது. இவங்க பெரிய பெரிய கப்பல் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதுபோக எங்களை தொழில் பார்க்க விட மாட்டாங்க. எங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். நாங்கள் கடலை இதை நம்பி வாழுவோம். வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இவங்க இப்போ இதை பண்ணிட்டாங்கன்னா எங்களை எங்கேயாவது கொண்டு வடக்க ஒரு பக்கம் வைக்குவாங்க. எங்களுக்கு அதனால் அங்கே உள்ள தொழில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. இது வாரதுனால எங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பாக தான் இருக்கும். சித்தியாத்தினம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள் தொழில் போயிட்டு வரக்கூடிய யாத்தினங்கள் அந்த மாதிரி தான் இங்கே கூடுதல். இந்த கடற்புற ஏரியாவில் கூடுதல் அந்த மாதிரி தான். அதனால் அந்த ஒரு ஃபிஷிங் அவங்களுக்கு கப்பல் துறைமுகம் அந்த ஒரு இது இங்கே வரக்கூடாது. அது வந்தியாச்சுன்னா எங்கள் சின்ன தொழிலாளிகள் தொழில் செய்ய முடியாது. போலியான வாக்குறுதிகளை கூறி மீனவர்களை மத்திய அரசு ஏமாற்றக்கூடாது என தெரிவிக்கும் மீனவர்கள் குளச்சல் துறைமுகம் தொடர்பாக கருத்து கணிப்பு நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.